வணக்கம். மோந்தா புயல் பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். தமிழ்நாட்டுக்கு இதனால என்ன பாதிப்பு, நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? வாங்க நேரடியா விஷயத்துக்கு போலாம். சரி, முதல்லயே ஒரு முக்கியமான விஷயத்த தெளிவுபடுத்திடலாம். புயல் நம்மள நேரடியா தாக்க போறதில்ல. அப்போ எதுதான் பெரிய ஆபத்து? அது கொண்டு வர்ற மழை தான். அந்த மழை மூலமா தான் பாதிப்பு ரொம்பவே கடுமையா இருக்க போகுது. ஆமா, இந்த வெளிப்புற மழைப்பட்டைகள்னு சொல்றாங்களே, அதுதான் நமக்கான அசல் சவால். புயலோட மையம் எங்கேயோ இருக்கலாம், ஆனா அதோட கரங்கள் மாதிரி இருக்கிற இந்த மேக கூட்டங்கள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்துக்கு மழைய கொண்டு வரும். இத பத்தி தான் நாம இப்போ விளக்கமா பார்க்க போறோம். அப்போ மோந்தா புயலோட முதல் மற்றும் முக்கியமான அச்சுறுத்தல் மழைதான். சரி, எந்த அளவுக்கு மழை பெய்யும்? ஏன் இது இவ்ளோ பெரிய கவலையா இருக்கு? வாங்க பார்க்கலாம். பாருங்க, இந்த புயல் ஆந்திரா கடற்கரை பக்கமா கரைய கடக்கும்னு சொல்றாங்க. ஆனா புயலோட மையம் அங்க இருந்தாலும் அதோட தாக்கம் ரொம்ப தூரத்துக்கு இருக்கும். அதுதான் இங்க விஷயம். அது நம்ம பகுதி மேல இருக்கிற மொத்த ஈரப்பதத்தையும் இழுத்து தமிழ்நாட்டுல கனமழையா கொட்டப்போகுது. சரி, இந்த மழை எந்தெந்த மாவட்டங்களை அதிகமா பாதிக்கும்? எந்தெந்த மாவட்டங்களுக்கு என்ன மாதிரியான எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க? வாங்க அத பத்தி விரிவா பாப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஆபத்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெளிவா புரியும். குறிப்பா சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை இந்த 3 மாவட்டங்களுக்கும் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க. ஆரஞ்சு அலர்ட்னா என்ன? மிக கனமழை பெய்யும், எல்லாரும் ரொம்பவே தயாரா இருக்கணும்னு அர்த்தம். செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம் மாதிரி மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை, அதாவது கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு. 20 சென்டிமீட்டர் யோசிச்சு பாருங்க. ஒரே நாள்ல, அதாவது வெறும் 24 மணி நேரத்துக்குள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகள்ல இவ்ளோ உயரத்துக்கு மழை பெய்யலான்னு சொல்றாங்க. இது சாதாரண விஷயம் இல்ல. சரி, இவ்ளோ மழை பெஞ்சா என்னெல்லாம் நடக்கும்? முதல்ல நகரப்பகுதிகள்ல தண்ணி தேங்கி நிக்கும். தாழ்வான இடங்கள்ல வெள்ளம் வர வாய்ப்பிருக்கு. மழைநீர் வடிகால்லாம் அடைச்சுக்கும். இதனால போக்குவரத்து ரொம்பவே பாதிக்கப்படும். நம்மளோட அன்றாட வாழ்க்கை கண்டிப்பா பாதிக்கப்படும். மழைய பத்தி நாம இப்போ தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா புயல்னா மழையோட சேர்த்து காற்றும் கடலும் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையா? வாங்க அதையும் பாத்திரலாம். கடலுக்கு போறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை. முதல் விஷயம், கடல் பயங்கர கொந்தளிப்பா இருக்கும். 2வது, துறைமுகங்கள்ல முதல் எண் புயல் எச்சரிக்கை கூண்டி ஏத்தியாச்சு. கடைசினா ரொம்ப முக்கியமா, மீனவர்கள் யாரும் கடலுக்கு போகவே கூடாது, கரையில பத்திரமா இருக்கணும். இவ்வளவு எச்சரிக்கைகள் இருக்கு. அப்போ அரசாங்கம் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகளை செஞ்சிருக்கு? நாமளும் நம்ம பங்குக்கு என்ன செய்யணும்? அத பத்தி இப்ப பார்க்கலாம். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா அவசரகால சேவைகளும் உஷார் நிலையில இருக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்டுப்பாட்டு அறைகள் முழு வீச்சுல இயங்க ஆரம்பிச்சாச்சு. பேரிடர் மீட்பு குழுக்களும் தயார் நிலையில இருக்கிறாங்க. அதனால எந்த உதவி தேவைப்பட்டாலும் அவங்க தயாரா இருப்பாங்க. அதிகாரிகள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கடலோர மக்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதே சமயம் தேவையில்லாத வதந்திகளை நம்பாதீங்க. இந்திய வானிலை ஆய்வு மையம், அதாவது IMD, அப்புறம் நம்ம உள்ளூர் நிர்வாகம் சொல்றத மட்டும் கேளுங்க. சரி, நாம என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிளான சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இருக்கு. உங்க முக்கியமான சர்டிபிகேட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பத்திரமான இடத்துல வைங்க. கடலுக்கு பக்கத்துல போகவே போகாதீங்க. தண்ணி தேங்கி நிக்கிற தாழ்வான பகுதிகளுக்கு போகாதீங்க. முக்கியமா டிவி, ரேடியோல வர்ற அதிகாரப்பூர்வ செய்திகளை கேட்டுக்கிட்டே இருங்க. சரி, இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா ஒரே இடத்துல தொகுத்து பார்த்திடலாம். அப்போதான் மொத்த நிலவரமும் நமக்கு தெளிவா புரியும். இங்க பாருங்க, தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஆபத்து எது, எது பெரிய ஆபத்து இல்லைன்னு தெளிவா பிரிச்சிருக்கு. நம்மளோட பெரிய ஆபத்து கனமழை, உள்ளூர்ல தண்ணி தேங்குறது, அப்புறம் கடல் கொந்தளிப்பு தான். புயல் நேரடியா கரைய கடக்கிறதோ, பெரிய அளவுல காத்துனால சேதம் வரதோ இப்போதைக்கு முக்கிய ஆபத்து இல்ல. இந்த வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா இத நம்மள தேவையில்லாம பயப்படாம எதுக்கு தயாரா இருக்கணுமோ அதுக்கு சரியா தயாரா இருக்க உதவும். முக்கியமானது பீதி இல்ல, தயார் நிலைதான். சரி, புயல் பத்தின எல்லா முன்னறிவிப்பும் இப்போ உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த கேள்விக்கான பதில் உங்ககிட்ட இருக்கா? உங்க வீடு இந்த மழைக்கு தயாரா இருக்கா? இத யோசிச்சு தேவையான ஏற்பாடுகளை செய்யுங்க. எல்லோரும் பாதுகாப்பா இருங்க.